சிறையின் ஓசை சேனலில் தமிழறிவோம் பகுதியில் இன்று கோவிலை பற்றி அறிந்து கொள்வோம். அது தெரியாத விஷயம், தெரிந்த கோவில். திருவனந்தபுரத்தில் பத்மநாப சுவாமி கோவில் இருக்கு. எல்லாரும் அந்த ஊருக்கு போனா அதை பார்க்காம வர மாட்டோம். எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்றோம், உள்ள ஒரு சுத்தி என்னென்ன இருக்கு எதிர்க்க பார்த்துட்டு வந்துருவோமே தெரிய. அதில் இந்த கோவில்ல இருக்க ஒரு ரகசியம் என்ன, வரலாற்றில் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் புரிந்து கிடக்கிறது. அது என்ன என்று இப்ப தெரிஞ்சு கொள்வோம். அதாவது 1000க்கு மேற்பட்ட வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் கட்டப்பட்டிருக்குங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 365 கால் நாட்கள், அதன்படிதான் 365 தூண்களை எழுப்பியிருக்காங்க. அதுவும் அதுல கால் தூண் எழுப்பியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோமா? இல்லை. அந்த கோபுரம் ஒரு கால் தூணில், அதாவது 1/4, 365 கால் தூண் வைக்கப்பட்டு கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கு. அது அல்லாம இயற்கையிலே நுட்பமான 2 பாதங்கள், அதாவது நம்ம சொல்லுவோம் உத்தர்னா வடக்கு, தட்சன்னா தெற்கு. உத்தராயணம் அந்த சூரியனுடைய தேரானது திரும்புறத சொல்லுவோம் திசையை நோக்கி. வடக்குனா உத்தராயணம், தெற்குன்னா தட்சிணாயனம். இந்த 2 தினம் மாற்ற தேதிகளை கரெக்டா சூரியனின் அந்த நிழல் எப்போ விழருது தெரியுமா? பத்மநாப சுவாமியின் கட்டை விரல்ல விழறதாங்க. அதுவும் காலை நேரத்துல விழுமா. அது அந்த 2 தினங்கள் மாறும் பொழுது அத மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. 7 நிலை கோபுரம். ஒவ்வொரு நிலையிலும் பாத்தீங்கன்னாக்க 7 into 7 49 துவாரம், திறந்த வண்ணம் கதவுகள். அதாவது அதுக்கு மூடியே இருக்காது, அந்த மாதிரி அமைப்பு இருக்கு. 365 கால் நாட்களில் ஒவ்வொரு தூணாக விழும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம பார்க்கல இல்லையா, தெரிஞ்சுக்கவும் இல்லை. அந்த நாள்ல லீப்பு வருடம் மட்டும் அந்த கால் தூணின் நிழல்ல முழுசா தெரியுமா. இந்த இன்ஜினியரிங் படிப்பே படிக்காத காலத்துல 1554 தாங்க இன்றைய கண்டுபிடிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு வருடத்திற்கு 365 கால் நாட்கள் என்று ஐரோப்பிய விஞ்ஞானி கண்டுபிடித்து சொன்ன பிறகு அதற்கு முன்னாலே நமக்கு இங்கே தெளிவாக கட்டப்பட்டிருக்கிறது தமிழர்களால். எப்பவோ கட்டிய அனந்த பத்மநாபன் கோயில் கோபுரம் விசு நாள் சூரிய ஒளி சுவாமியின் பாதத்தின் நேராக விழும் டிசம்பர் 22 சுவாமியின் இடது பக்கம், ஜூன் 21 வலது பக்கம் பாதத்துல சூரிய ஒளி விழும்.